ஓகே, இன்னைக்கு நம்ம கூட மஹிந்திரா XUV 7XO டீசல் மேனுவல் வேரியன்ட் தான் இருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவர் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட் ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் XUV 700 ஓட்டினப்போ இந்த வண்டிக்கிட்ட பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து இதை நம்ம ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திராவில் அதை காசு புக் பண்ணோம் ஒரு டெஸ்ட்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், நீங்கள் நம்ம கூட இருக்கிறது 2.2 லிட்டர் Yamaha டீசல் இன்ஜின் இருக்க வேரியன்ட் தான் நீங்கள் நம்ம கூட இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 185 PS அண்ட் 420 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். பிகாஸ் இது மேனுவல். ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா இன்னும் 30 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 450 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் கார் வேற லெவலில் பிக்கப் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் ஃப்ரம் த லோவர் RPMஸில் இருந்தே. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய டீசல் இன்ஜின்ஸ் 2 லிட்டருக்கு மேலே இருக்க டீசல் இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டர்போலாங்க் 2000 RPM கீழே இருக்கும். பட் இந்த இன்ஜின் அந்த ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான் இது. இது வந்து ஹைவேஸில் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர ஒரு பவர் டெலிவரியாக at any given டைம் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த 7XO ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையவே விஷயத்த மஹிந்திரா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பழைய டிசைனை விட இந்த டிசைன் நிறைய பேருக்கு பிடிக்கல. அதாவது ஸ்பை ஷாட்ஸில் பார்க்குறப்ப பிடிக்கல, ஆனால் நேரில் பார்க்குறப்ப உண்மையிலே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இப்போ அந்த காரை மாற்றிட்டாங்க. அதுவும் பர்டிகுலர்லி இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு மெரூன் கலர். ஸோ இது வந்து வேறு லெவல் ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரோட் ப்ரெசன்ஸில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எஸ், இந்த காரில் வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸை மஹிந்திரா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட் தான் மஹிந்திராக்கு இந்த கார். பிகாஸ் செக்மெண்ட் கில்லர் அப்படின்னு நம்ம இந்த காரை ஈஸியாக சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு பெரிய ரீசன் இந்த இன்ஜின் 2.2 லிட்டர் Yamaha டீசல் இன்ஜின். மஹிந்திரா இஸ் ரியலி ஒர்க்கிங் ஆன் தேர் இன்ஜின்ஸ். வேற லெவல் இன்ஜின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, SUVல ஒரு 7 சீட்டர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு 30 lakhs பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் வேறு எந்த பிராண்ட்லையுமே இல்லை அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லலாம். 2 லிட்டர் இன்ஜின்ஸ் இருக்குது. டாடா சஃபாரி இருக்குது அண்ட் ஆல்சோ டாடா ஹேரியர். அண்ட் இது கூட காம்பீட் பண்ணுற வேறு கார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஜீப் காம்பஸ் இந்த மாதிரி கார்ஸ்லாம் இது கூட கம்பீட் பண்ணும். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது எக்ஸல் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் பேக்கேஜாக பார்க்குறப்போ இந்த கார் எல்லாமே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ரைட் ஃப்ரம் த இன்ஜின் அண்ட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸுமே இந்த கார் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு கார் தான். அண்ட் 7 பேருக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நோ நான்சென்ஸ் கார் அப்படின்னு நம்ம இந்த மஹிந்திராவோட XUV 7XOவை ஈஸியாக சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ வந்துட்டு இந்த டாவின்சி டேம்பர்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த மஹிந்திரா XUV 7XOவோட சஸ்பென்ஷனில். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் பேட் ரோட்டில் போகிறப்போ சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட் பண்ணி கொடுத்துரும். இது ஒர்க் ஆகிறதே ஒரு ஹைட்ராலிக் சப்போர்ட் மூலியமாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஹைட்ராலிக்குள்ளே ஒரு ஆயில் ஃபில்டு சேம்பர்லாம் இருக்குது. அது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். பட் நம்ம பேட் ரோட்டில் போகிறப்போ அது வந்துட்டு சஸ்பென்ஷன் சாஃப்ட் பண்ணி நமக்கு நல்ல ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹைவேஸில் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி டைமில் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு மோசமான ரோட்டில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதில் பிளைண்ட் ஸ்பாட் அசிஸ்டமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துல சின்னதாக ஒரு அந்த கேமரா வியூ வருது. அதாவது லெஃப்ட் சைட் கேமராவில் இருக்க வியூ வரும். ஆக்சுவலி வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஒரு டீசல் மேனுவலாக இருந்தாலுமே இதில் கிளச்செல்லாம் அவ்வளோ டைட்டாக இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸுமே அடிக்குவேட்டான ஆஃப் தான். ஸோ வண்டி மிதக்குது ஸ்பீட் பிரேக்கர்லாம் விட்டால். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டி இந்த காரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நைஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனி கிவன் டைம் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், வண்டி வந்து ஒரு 1500 RPM கிட்டே முழிக்க ஆரம்பிச்சிருது. நான் ப்ரெஸ் பண்ணால் வண்டி அப்படியே தூக்கிட்டு போவோம். ஸோ டாவின்சி டேம்பர்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப மோசமான ரோட். இந்த மாதிரி ரோட்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம். ஈஸியாக அப்படியே கண்ணை மூடிட்டு விடலாம். ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கரில் கூட நான் ஸ்லோ பண்ணேன். நான் அப்படியே விடுறேன். ஒன்றுமே தெரியல, ஒரு மாதிரி குதிச்சுட்டு வண்டி போயிடுச்சு. நைஸ். ஸோ மஹிந்திரா அப்படின்னாலே கம்ஃபர்ட் இல்லை, கம்ஃபர்ட் இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி வண்டி வெர்டிக்கல் மூவ்மெண்ட்லேயே போகும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு நடுவில் இந்த ஒரு காரை மஹிந்திரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் கம்ஃபர்ட் ஓரியன்ட் காரும் எங்களால் தர முடியும் அப்படின்னு ஒரு பதிலாக தான் இந்த காரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ட்ராக்டபிலிட்டியுமே பாருங்கள். நான் இப்போ 3rd கியரில் போயிட்டுருக்கேன். கிளச் மேலே காலே வைக்கல. 25 ப்ரெஸ் பண்ணுற போகுது வண்டி.
எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இவங்க எப்போலேருந்து இந்த இன்ஜின் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா XUV 500 இந்த 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜினை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜின் அதாவது XUV 500 இருந்த இன்ஜினே ரொம்ப ரொம்ப ஒரு ட்ராக்டபிளான ஒரு இன்ஜின் தான். தேர்ட் கியர்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் பேனட்டோட அந்த கடைசி வரைக்குமே தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் ஹைட் கம்மியாக இருந்தாலும் அதில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது டாப் அண்ட் AX7L வேரியன்ட் தான். இதில் எல்லா ஃபீச்சருமே வந்துடும் இன்க்ளூடிங் ADAS. இந்த காரோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஆன் ரோட் ப்ரைசிங் வந்து 29,71,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. இந்த பர்டிகுலர் AX7L டீசல் மேனுவல் வேரியன்ட். இதுலேயே உங்களுக்கு டியூல் டோன் வேரியண்ட்டுமே இருக்குது. டியூல் டோன் போகிறப்போ ஒரு 20,000 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இவ்வளோ பெரிய SUV நீங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் டைட் ஸ்பாட் தான். இந்த இடத்துல நம்ம யூட்டர்ன் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்டியரிங் ரொம்ப 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 லைட். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஹைவேஸில் போகிறப்போ ஒரு ஆர்டிஃபிஷியலாக அதில் வெயிட் கண்டிப்பாக ஆட் ஆகும். அது கான்ஃபிடன்ஸ்க்காக தான். ஸோ ரிவர்ஸ் கியர். ஸோ அதில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே வந்துடுது. நைஸ். அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் எல்லாமே வந்துடும். ஸோ இதனால் இவ்வளோ பெரிய SUV நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். அதாவது கன்வீனியன்ஸ் வந்துட்டு இந்த காரில் நிறையவே இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து இந்த டீசல் மேனுவலாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்கேஜிங்காக இருக்கும். இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கன்வீனியன்ஸ் வேணும், நான் வந்து அடிக்கடி கியர் மாற்றிட்டு இருக்க முடியாது, நான் சிட்டி டிராஃபிக்கில் அடிக்கடி ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு கியர் பாக்ஸ் தான். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்துட்டு நல்ல ரிலேபிளான ஒரு கியர் பாக்ஸ். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டினா எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக கிளச்சு அவ்வளோவா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கார் கிட்டேருந்து ஒரு 12 to 14 or 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கன்னா இந்தளவுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். பிகாஸ் நான் பர்சனலி XUV 500 லாங் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஒரு 14.5 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த இன்ஜினுமே நல்ல மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இன்ஜினோட நாய்ஸுமே அவ்வளோ உள்ளே வரல. சவுண்ட் இன்சுலேஷன் லெவல்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு. வைப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இல்லை. பிகாஸ் இது ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் தான். ஸோ ஒரு சின்ன ஒரு உருமுறை சத்தம் மட்டும் கேட்கும். ஸோ அது கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 30 லட்ச ரூபா பட்ஜெட் என்கிட்ட இருக்குது, நான் வந்து இன்னோவா கிறிஸ்டா போகலாமா, இல்லை இன்னோவா ஹை கிராஸ் போகலாமா, இல்லை இந்த XUV 7XO போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து இந்த XUV 7XOவாக தான் இருக்கும். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ டிரைவிங் கம்ஃபர்ட், அதாவது டிரைவிங்கில் ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும், நான் ஒரு டிரைவர்ஸ் கார் பார்த்துட்ருக்கேன், கம்ஃபர்ட்டும் அட் த சேம் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த XUV 7XOவை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னோவா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது வந்துட்டு ஒரு MPV. நான் ஏன் வந்துட்டு இதை கம்பேரிசனுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னோவா பார்த்துட்டு வந்து தான் இந்த காரை பார்க்குறாங்க. ஸோ கிறிஸ்டா பார்த்தேன், இல்லை ஹை கிராஸ் பார்த்தேன், எனக்கு வந்து அதில் இல்லாது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷனில் தான் வராங்க. ஆப்வியஸ்லி ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக டொயோட்டா தான், அதை அடிச்சிக்கவே முடியாது. பட் உங்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு கார், அதாவது ஃபீச்சர்ஸும் சரி, ADAS ஃபீச்சர்ஸ், 3 டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இந்த காரில் இருக்குது. இதில் இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஃபீச்சர் லோடடான ஒரு கார் தான் இது. லாங் டிரைவ்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், கீழே இறக்கிட்டேன், ஒன்றுமே தெரியல, அப்படியே அது பாட்டுக்கு இது போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு ஹைவேஸ்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இதில் 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஜிப் ஜாப் ஜூம் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், இந்த 3 ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாலுமே அந்த கடைசி ஸ்க்ரீன் வந்து ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து பார்த்தாலும் அதில் என்ன போயிட்டுருக்கு, என்ன வீடியோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது வந்துட்டு அந்த பேசஞ்சருக்கு அது ஒரு ப்ரைவசியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து டாடா சியாராவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் அந்த கடைசி ஸ்க்ரீன் வந்து தெளிவாகவே தெரியும். ஸோ ஜூம் மோடு தான் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு மோட். ஸோ இது மட்டும் இல்லாமல் கஸ்டம் மோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூம் மோடில் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பிரேக் டெஸ்ட் பண்ணுவோம். 3, 2, 1 and go. $60 வந்தாச்சு. ஹார்டாக பிரேக் பண்ணலாம். நைஸ். ஸோ நல்ல ஸ்டாப்பிங் பவர் அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி வார்னிங் இண்டிகேட்டர்ஸுமே க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இந்த டாவின்சி டேம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய 7XOலையும் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் இருக்குது. பட் அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டாவின்சி டேம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதனால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் நிறைய செலவு பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா இது ஒரு 25,000 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கரெக்டான ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஜாப் மோட்லேயே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஜூம் மோட் போட்டிருக்கேன். அந்த டர்வோ ஸ்பூலை பாறப்போ டக்குன்னு ஒரு புல் கொடுக்குது. ஸோ ஒரு 2000 RPMல
அந்த ஒரு சடன் புல் நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்போ 120 இஸ் அ நார்மல் க்ரூசிங் ஸ்பீட் இந்த காருக்கு. 120ல் போனால் எதுவுமே 120ல் போனாலே நீங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 6 கியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்ஜினுமே ரொம்ப கம்மி ஆர்பிஎம்மில் தான் ரெவ் ஆகிட்ருக்கும். 2000 ஆர்பிஎம் பக்கமாக தான் ரெவ் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக 120லாம் க்ரூஸ் பண்ணலாம். 120 100க்குள்ளே க்ரூஸ் பண்ணிங்கன்னா 14 km/lit அப்படிங்கிறது இந்த கார்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு 90ல் போயிட்டுருக்கேன். எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட் வருது, ஸ்மூத் அவுட் பண்ணிருச்சு, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ஜம்ப். ஸோ சஸ்பென்ஷனை எல்லாத்தையுமே அது உள் வாங்கிக்குது, அது எதையுமே கேபின்குள்ளே கொண்டு வரல. ஸோ 4 வீல் டிஸ்க் பிரேக் இருக்கிறதுனால பிரேக்கிங்குமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் ஒரு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் டக்குன்னு ஒரு கியர் சேஞ்ச் பண்ணணும், ஒரு கியர் டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இருக்கிற கியர்லேயே அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி தாராளமாக போயிடுது. கேபின் இன்சுலேஷன் லெவல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 120லாம் போகிறப்போ லைட்டாக ஒரு வின் நாய்ஸ் கேட்குது. பட் அதுவுமே நான் வந்து இப்போது சாங்லாம் எதுவும் போடல, சும்மா ஜஸ்ட் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது சாங் போட்டு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சவுண்டுமே நமக்கு பெருசாக உள்ளே கேட்காது. ஸோ ஸ்டியரிங் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டு தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு லைட்டுன்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர்லேயே டோல் பண்ணலாம். ஸோ செகண்ட் கியர்லேயே நான் பாருங்கள், செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணுறேன். ஸ்டாப் கோ டிராஃபிக்லேயுமே நீங்கள் செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம். சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 7 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் பிரேக் டிஸ்க் வைப்பிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் அடிஷனல் லெவல் 2 ADAS கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அது லெவல் 2 ADASல நம்ம பார்க்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே காமனாக வந்துடுது. கியரோட த்ரோஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான், போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. பட் த்ரோ மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் டெட் பெடலுமே கரெக்டான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பையும் அது நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ எர்கனாமிக் வைஸ் இது ஓகே தான். இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் கார்னர் வருது, 90ல் எடுக்கிறேன், அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. நீ இன்னும் என்னை புஷ் பண்ணுன்னு சொல்லுது. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, நீ இன்னும் என்னை நல்லா புஷ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுது. தரமான ஒரு சம்பவம் மஹேந்திரா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பர்டிகுலர்லி இந்த டீசல் இன்ஜின் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேனுவல் ஒரு ஆட்டோமேட்டிக் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆட்டோமேட்டிக்குமே நல்லா தான் இருக்கும். பிகாஸ் அதில் வந்து 450 Nm ஆஃப் டார்க் இருக்கும். ஸோ இதை விட அடிஷ்னல் டார்க் இருக்கிறதுனால அதுவுமே ஒரு ஆட்டோமேட்டிக் மாதிரி ஃபீல் ஆகாது. ஒரு மேனுவலில் என்ன ஒரு பவர் இருக்கோ அதோடவே நல்ல ஒரு பவர் டெலிவரி, இன்ஸ்டண்ட்டான டார்க் வந்துட்டு இந்த கார் கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ADAS சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ஆல்ரெடி நான் பெட்ரோலோட டெஸ்ட் ட்ரைவ்லேயே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதுவுமே ஃப்ளாலஸாக தான் ஒர்க் ஆகும். பட் இப்போ வந்து எனக்கு பர்சனலி இந்த காரை என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணும். இது எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு ஆல்ரெடி தெரியும். இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் ட்ரைவ் பண்ணப்போ என்னை சுத்தமாக டிசப்பாயிண்ட்டே பண்ணல. அதனால் எந்த ஒரு அந்த எலக்ட்ரானிக் எய்டுமே இல்லாமல் இதை வந்து பியூர்லி அந்த ஒரு டிரைவிங் ப்ளஷருக்காக தான் இப்போ வந்து நான் இந்த ரிவ்யூ எடுத்தேன். சீரியஸ்லி திஸ் கார் இம்ப்ரெஸ்ட் மீ அப்படின்னு ஈஸியாகவே சொல்லலாம். ஸோ ஒரு 30 lakhs ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எனக்கு ஒரு ஃபுல் சைஸ் 7 seater SUV வேணும், எனக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்ட் காரும் வேணும், நான் வந்து அதிகமாக லாங் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இந்த மஹேந்திராவோட XUV 7XO நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ அதாவது இந்த மஹேந்திரா XUV 7XO டீசல் வந்துட்டு 19 லட்சம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. 19,81,000 rupees ஆன் ரோட் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கோஸ் ஆல் த வே டில் 32 lakhs 33 lakhs வரைக்கும் போகுது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். அண்ட் இந்த ஏபிலருமே கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது பெருசாக எந்த இடத்துலையும் இல்லை. விண்ட்ஷீல்டு ஏரியா நல்லா பெருசாக இருக்குது, ஓஆர்எம்ஸுமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ஓவரால் விசிபிலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆனது, இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து தான் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மஹேந்திராவோட XUV 500. ஸோ அது கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இவரோட ஃபாதர். ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹேந்திரா XUV 7XO டீசல் மேனுவல் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த XUV 7XO பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.